He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம். படம் முடிச்சதுக்கு பிறகு நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு படத்தில் ஜாயின் பண்ணி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட ட்ராவல் ஆகிறதுங்கிறது ஒன்று. ஆனால் அலங்கு அதுலேருந்து அந்நியப்பட்டது. செல்ஃபி அப்படின்னு ஒரு படம் வந்து தம்பி குணாநிதி டிஜியும் சபரியும் சேர்ந்து இணைந்து அது அவங்களோட தயாரிப்பில் ஒரு படம் வருது. அந்த திரைப்படம் வந்து இருக்கும் பொழுது இவருடைய ஒரு கால் வருது, தம்பியோட கால் வருது, டிஜியோட கால் வருது. ஆனால் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய திருமண பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்து அதுதான் நம்மளோட முதல் சந்திப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். முன்பின் பரிச்சயம் இல்லாத எனக்கு நேரடியாக வந்து பத்திரிக்கை வச்சது இல்லாமல் அவரோட கல்யாண வேலையை தாண்டி சினிமா பற்றி அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த திரைப்படம் நான் வந்து தயாரித்தேன், நடிக்கும் பொழுது அந்த படத்தை வந்து நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்ததாக அவங்க தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் வந்து அலங்கு. அவருடைய இயக்குனர் பார்த்திங்கன்னா நம்ம சக்தி பெருமாள் சார். அவர் ஒரு சினிமா வெறியன். அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அல்லது யாராச்சும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேராக அங்கே போய் உட்காந்து அந்த படத்துக்காக ஆத்மார்த்தமாக என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ, என்னென்ன ப்ரொமோஷன் டெக்னிக்கை வந்து இது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு கலைஞன். சினிமாவை மிக மிக நேர்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவரோட இயக்கத்தில் இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரியான மனிதர்கள் மிகச்சரியான மனிதர்களோட மட்டும்தான் சேர்ந்து ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு அந்த பத்திரிக்கை கொடுத்தப்ப தொடங்கிய நட்பு அவர் என்னவா டிஃபைன் பண்ணுறதுன்னே என்னால் சொல்ல முடியாது. ஒரு நடிகரா, தயாரிப்பாளரா, மருத்துவரா, இல்லை ஒரு கூத்து கலைஞரா, இதெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பண்பாளன். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராகவோ நடிகராகவோ அவர் என்னவா ட்ராவல் பண்ணாலும் மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து நான் பழகினதை வச்சு சொல்கிறேன். இவங்க வந்து படம் பண்ணுறாங்க. இந்த படம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. மிகப்பெரிய பின்புலத்தோடு வந்து எடுக்கப்படுகின்ற படம் வந்து என்னமா இருக்குங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஏனோதானோ அல்லது பட்ஜெட் பற்றி கவலை இல்லை, அல்லது நானே ஹீரோ ஓப்பன் பட்ஜெட்டு, இது எதுவுமே கிடையாது. நிறைய நம்ம பார்ப்போம், இந்த புதுமுக நடிகர்களை வைத்து படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே தன்னுடைய வந்து ஒட்டுமொத்த வாழ்நாள் வருமானத்தையும் வாழ்நாள் சேமிப்பையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்தவித தவிப்பில் இருப்பாங்களோ. நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருப்பார், அவருடைய ஒட்டுமொத்த பென்ஷன், அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது அக்கறையும் அந்த பணத்தின் மீது அந்த பணம் வந்து என்ன மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலக்கான ஒரு அவங்களோட ஆர்வமும் அதை விட 2 மடங்கு. நம்ம தம்பி சபரீஷ் சொல்லவே வேணாம். அவர் ஸ்க்ரீனில் தெரியாத எந்த செலவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து அவ்வளோ இது வந்து ஏதோ அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப சின்சியரான அட்டெம்ப்ட். ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஏதோ ஒரு எங்கள்கிட்ட பணம் இருக்குது அல்லது போதுமான அளவுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்குது, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணலை. வெரி சின்சியர் எஃபர்ட். ரொம்ப 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 சின்சியரான எஃபர்ட். அதில் வந்து ஒரு கூத்து கலைஞராக அவர் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்திலிருந்தே வந்து அந்த இயல் இசை நாடகம் இது 3ஓட சேர்ந்து, இந்த கூத்து மட்டும் இயல் இசை நாடகம் 3யுமே சேர்ந்து கலந்து வரும். அதோடு வந்ததுனாலேயே என்னன்னு தெரியல, உண்மையான சினிமாவை நேசித்து ஒரு அழகான படத்தை
எடுத்திருக்காங்க. அதோட விஷுவல் ஆகட்டும். இப்போ 2 பேர் வந்து நாய் பற்றி சொல்லும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட இதை பற்றி ஒரு கதை சொன்னாங்க. ஆனால் கதை அது இல்லை, வேற ஒன்று. மிக அழகாக மிக அற்புதமாக கேரளாவோட பின்புலத்தை மையமாக வச்சு மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதோட விஷுவல் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுடைய மற்ற கலைஞர்களுடைய நடிப்பாகட்டும். காளி வெங்கட் அவர் வந்து ஒரு அவர் ஒரு சாதாரணமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாக்ல மலைவாழ் மக்களோட ஒட்டுமொத்த வழியை ஒரு சாதாரண 2-3 வரியில் கடந்து போயிருப்பார். அவரோட டப்பிங்கே நம்மளை வந்து ஒரு முழு படம் பார்த்த திருப்தியை வந்து அவருடைய ஒரு 4-5 வரி டயலாகே நம்மளை கடத்திட்டு போகும். அந்த அளவு மிக நுட்பமாக ஒரு திரைப்படம். அதில் பங்கு பெற்று நடித்திருந்த அத்தனை பேருமே, காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், பர்டிகுலராக அம்மா கேரக்டர் பண்ணவங்க ஸ்ரீரேகா, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸை நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லை. நிச்சயமாக மிகப்பெரிய விருதுகளை, பல விருதுகளை பெறக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம பத்திரிகையாளர்கள் எழுதும் பொழுது எனக்கு தெரியும் இதில் யார் வந்து அந்த அம்மாவோட நடிப்பை வந்து புகழ்ந்து எழுதுவீங்கிறது எனக்கு இப்போவே என் மனக்கண்ணில் வந்து போகுது. அந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம தோழர் கொற்றவை ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இந்த படம் வந்து மிக மிக நுட்பமாக செதுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதுக்கெல்லாம் மேலே நம்ம சகோதரி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. மிகச்சிறந்த நோக்கத்தோட ஒரு மலைவாழ் மக்களோட வேதனையை, வலியை, துன்பத்தை, அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி போகணுங்கிற ஒரு சமுதாய நோக்குள்ள ஒரு திரைப்படத்தை எடுத்து தயாரிக்க வந்திருக்காங்க தன்னுடைய முதல் படமாக. நான் என்னோட அப்சர்வேஷன் சரியாக தவறான்னு தெரியல. கூத்துங்கிறது வந்து விழுப்புரம் இந்த சைடில் வந்து மக்களோட மக்களாக கலந்துருக்கக்கூடிய கலை. இப்போ நம்ம சொல்லும்போது தெரிஞ்சோம், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த படத்தோட நடிகராக இருக்கட்டும், சங்கமித்ரை அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த கூத்தோட நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்கங்கிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த இசை, இயல் இசை, நாடகம் மூன்றோடையும் கலந்த வாழ்வியல் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்தவங்களோட நிலப்பரப்போ வாழ்வியலோ இன்னும் போதுமான அளவுக்கு பதிவு செய்யப்படாததான் நான் நினைக்கிறேன். ஒரு மதுரை பதிவு செய்யப்பட்ட அளவு, கோயம்புத்தூர் பதிவு செய்யப்பட்ட அளவு, ஒரு தஞ்சை பதிவு செய்யப்பட்ட அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்து லப்பர் பந்து இது மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நம்ம அந்த பகுதியோட வாழ்வியலை வந்து சொல்லியிருக்கோம். உணவு பற்றி சொல்லும்போது அழகாக சொன்னாங்க. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி உணவெல்லாம் வந்து என்னென்ன, பசியை தாண்டி ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து என்னென்ன என்ன மாதிரியான உணவை, எந்தெந்த கண்ட்ரியோட உணவை அப்படின்னு தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கான விளம்பரமும் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேறு உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம மண்ணில் விளைய வைக்கப்பட்ட தானியங்களை கொண்டு நம்ம மண்ணுக்கான உணவை சாப்பிடும் பொழுது தான் நம்ம உடலுக்கு வந்து முழு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல் எழுதிருந்துச்சு. அதே மாதிரி சினிமா நம்ம மண்ணுக்கான, நம்ம கலாச்சாரத்துக்கான, நம்ம மக்களுக்கான சினிமா இங்கே அதிகம் இருக்கணும். ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறோங்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. நம்ம மண், நம்ம கலாச்சாரம், நம்ம மக்களோட வாழ்வியல், இதை வந்து முழுசாக கொண்டு போய் திரையில் சொல்லும் பொழுது அம்மா சமைக்கிற சாப்பாடு மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் விளைவித்த தானியங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ற மாதிரி. சகோதரி அன்புமணி சகோதரி சங்கமித்ரா அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக உள்ளே வரும் பொழுது அவங்களுக்கு கூத்து, இந்த சினிமா, இதை பற்றின அக்கறை இது ரொம்ப இருக்கிறதா நான் வந்து அறிகிறேன். அவங்க என்ன செய்யணும்னா நிறைய திரைப்பட பயிற்சி பட்டறைகளை உருவாக்க வேண்டும். புதியவர்களுக்கு, இளம் வயதில் உள்ளவர்களுக்கு நடிக்கவோ டைரக்ஷன்லையோ
இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்குது. இது அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாருமே சபை நாகரிகம்லாம் தாண்டி ரொம்ப மனசுலேன்னு பேசுகிறாங்க. அதை ஐ எம் ஏபிள் டு சி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தமிழ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். Taste the Daily.